traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பூஜை போட்டோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அதாவது அவர்கிட்ட ஒரு தொய்வடைஞ்ச ஒரு முகம் இருக்கு. அந்த அரசியல்ல என்ன கொள்கையை எடுக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒரு கூட்டம் வந்து அந்த நடிகரை விட்டு விலகும். அக்டோபர் 26 அக்டோபர் 26 மாநாடு இருக்கு. அந்த மாநாட்டில் அவர் என்ன கொள்கையை அறிவிக்க போறாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்றதை பொறுத்து ஒரு பெரிய கூட்டம் அவரை விட்டு விலகும். பொலிட்டிக்கல் சோசியல் அவேர்னஸ் இந்த ரெண்டும் தான். இதை தவிர அதில் ஒண்ணுமே நீங்க கொடுத்துட முடியாது. நீ என்ன சோசியல் அவேர்னஸ் என்ன, அங்கே லஞ்சம் வாங்குறா, அது வாங்குறா, இது வாங்குறா, அது வாங்குறா, ரைட்டுங்களா? அண்ட் நான் பொலிட்டிக்ஸ்ல வந்து நான் வந்து சிஎம் ஆக போறேன். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை. படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு பேருன்னு சொல்றாங்க, இருக்கட்டும். ஸோ அவருடைய முதல் படம் கடைசி படம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. ஆனால் நாளைய தீர்ப்புக்கு என்ன நிலைமை ஆச்சுன்றது அவர் தெரிஞ்சுக்கணும். வணக்கம் மக்கள், ஜுதிஷ் பிஜே பிரணாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல வேட்டையின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. முதல்ல உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? இல்லை, இது என்ன, அதாவது கதையை வந்து மறைச்சிருக்காங்க சார். கதையை வந்து மறைச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்க சொல்ல வந்தது வந்து எல்லாருக்குமா தெரிஞ்ச நம்ம ஒரு மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ரியல் ஸ்டோரியை மறைச்சிருக்காங்க. பட் ஆனால் கதை வேற, கதையில் உள்ள சென்டிமெண்ட் வேற. ரொம்ப உள்ள போயிட்டு அந்த சென்டிமெண்டோட ஆழத்தெல்லாம் அவங்க டச்சே பண்ணலை. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்ற அளவுக்கு ரொம்ப கிளியரா ட்ரெய்லரை பொதுவாக ஒரு பேருக்கு ட்ரெய்லர் கட் பண்ணணும்னு கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சு வாரியர் அண்ட் தலைவர் ஆங்கிள் இல்லை, அண்ட் ஃபகத் தான், அதாவது படத்தை வந்து திருப்புறது. ஃபகத் தான் தலைவருக்கு டஃப் கொடுக்கறது ஆக்சுவலா. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபகத் தலைவருக்கு டஃப் கொடுக்குறாரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அமிதாப் பச்சன் தலைவருக்கு டஃப் கொடுக்குறாருன்றதான் நான் தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை. ஸோ அது எதுவுமே இல்லை ட்ரெய்லர்ல. அப்போ அதுதான் மெயினே. ஏன்னு வைங்களேன், இப்போ ஒரு சில நேரம்லாம் நம்ம ஒரு சில படங்களுக்குலாம் போய் உட்காரும் பொழுது ட்ரெய்லருக்கு வர்ற சீனுக்கு மட்டும் கத்துவாங்க. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அது வரப்போகுதுடான்னு நம்மளே ரெடியா இருப்போம், அது வந்தவொடனே கத்திட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த படம் இல்லை. ஃபர்ஸ்ட் அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். ரெண்டாவது இந்த படத்துல ரொம்ப என்ன சொல்றது, மனசுன்னு இருக்கிற அளவுக்கு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தியான கிளிம்ஸ் ஒரு சின்ன பிட்டு, ஒரு மினிட் கூட, ஒரு செகண்ட் கூட அங்க வரல. இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் ஓடிடி டீல் சைன் ஆகுது. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் சைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சைன் ஆகும் போது தான் ஃபைனல் ஆக போகுது. 4 வாரமா 8 வாரமானு, அதாவது இவங்க லைக்காலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கிளியரா இது 8 வாரத்துக்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 8 வாரம் தான் போகுதுன்னா கிட்டத்தட்ட 9000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது. 8 வாரம் போகல, 4 வாரம் தான் போகுது அப்படின்னா 6500 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து இப்போதைக்கு பேசி வச்சிருக்கு. ஸோ 9000 ஸ்கிரீன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சான்சஸ் ஆர் வெரி ஹை. என்னன்னா 180 crores முத நாளே, அதாவது கபாலிக்கு அடுத்தது முத நாளே அந்த இடத்த போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. டே 1 நான் சொல்றது. ஏன்னா ஹிந்தியில மல்டிபிளெக்ஸ் எல்லாமே வந்து முத நாளே 2வது நாள் 3வது நாளே புக் ஆகி முடிஞ்சிடும். அதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல் 4 நாள் ஹிந்தியில மல்டிபிளெக்ஸ் எல்லாமே புக் ஆயிருச்சுனாலே க்ளோஸ் டு 400-500 crores வந்துடும். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃபீட்டு. இந்த ஃபீட்டை அச்சீவ் பண்றதுக்கு எல்லா என்ன சொல்றது அம்சமும் இருக்கிற படம். ரஜினி படம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், ரஜினிகாந்த் படம், அமிதாப் பச்சன் 2 பேரும் சேர்ற படம். ஸோ இது ஒரு கமர்ஷியலான படம். ஃபைட் இருக்கு, அது இருக்கு, பாட்டு, மனசுல பாட்டு, அப்படி இப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி கமர்ஷியல் குரூப் உள்ள வந்துடும். அதே நேரத்தில் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அந்த டைலாக்ஸோட இம்பாக்டுக்காக அந்த குரூப் வருன்றதுனால இது ஒரு பெரிய த்ரெட். இந்த த்ரெட் வந்து ப்ராப்பரா உட்காந்துருச்சு அப்படின்னா இந்திய மார்க்கெட்டே நமக்கு ஒரு 300-400 கோடி கொடுத்துருவோம் அப்படின்றது தான் மினிமம் எதிர்பார்ப்பு. மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்து. ஸோ சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்படின்னா 2.0 ரொம்ப வருஷமா 2018 நம்ம 6 வருஷம் கழிச்சு உட்காந்துருக்கோம். இன்னைக்கும் அதிக கலெக்ட் பண்ண படம்னா 2.0 தான். ஸோ அதை வெந்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்பவே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்போ படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே ஆன்டகனிஸ்ட் எந்த இடத்துக்குமே லைக் ஃபோக்கஸ்டா இவர் தான் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லவே இல்லை. இப்போ ராணாட பத்திக்கு 2 ஷர்ட் காட்டிட்டு அப்படின்னு நகர்த்துறாங்க. ஃபகத் ஃபாசில்ஸோட டயலாக் பார்த்தா அவர் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல, வேற மாதிரி தெரியல. ஸோ டோட்டலாவே இது வேற. அதுதான் அவங்க எதையுமே ரிவீல் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ ஃபகத் ஃபாசில் என்ன பண்றாரு, இப்போ அதுல இப்போ ஒரு சில ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து கதை இவரு இதை பண்ண போறாரு, இதனால ஸோ ஓகே இன்டர்வல் இப்படி முடியும், இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று உருவாகும், அதுக்கப்புறம் முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு தெரியும் இந்த காஸ்ட் தான் அந்த படத்துல இருக்கு, இந்த எஃபெக்ட் தான் ஆக போகுது. ஸோ காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் படம் நம்ம முடிச்சிருவோம். வேற அவங்க எதுவுமே பண்ணல.
ரிவீலே பண்ணல. எண்டாவது நமக்கு என்ன தெரியுதோ அதை பீட் தட், அவ்வளவுதான், அதோட வச்சுக்கணும், வேற புதுசா எதுவும் கொண்டு வர வேண்டாம்ன்றத தெளிவா இருக்காங்க. அவங்க நோக்கமே அதுதான், அந்த நோக்கத்தை அவங்க சாதிச்சுட்டாங்க. இப்ப நம்ம படம் பார்த்தே இல்லைன்னா நமக்கு படம் முடியாது. ஆனா ஆடியன்ஸ் ஒரு சிலதுக்கு அந்த நெகட்டிவாகவும் இருந்தது. என்ன ட்ரெய்லர் என்ன ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே இல்லை, ரஜினி சார் படம் வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. இல்ல அதுதான் இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ ட்ரெய்லர்ல கதையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கதையில சுவாரஸ்யம் இல்லைன்னு ஞானவேல் நினைச்சிருக்கலாம். அவர் நினைச்சது ஒரு வகையில் நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன் வேர்ட் ஆஃப் த மவுத் தான் வந்து தலைவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது ஜெயிலர் காமிச்சு கொடுத்துருச்சு. அதுதான் ரொம்ப வருஷம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இந்த நடுவுல வந்த மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸ் தான் தேவையில்லாம படங்களை வந்து ஊதி பெருசாகிட்டு இருந்தது. அது தலைவருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா படத்துக்கும் அப்ளை பண்ணும்போது தலைவர் படத்துக்கு அப்ளை பண்ணாங்க. அதனால தலைவருக்கு தேவையே இல்லை அப்படின்றது ஜெயிலர் காமிச்சு கொடுத்துச்சு. ஜெயிலருக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவரே வந்து ட்வீட் பண்ணல, வைக்கல, எதுவுமே ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடையாது, அது கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச் வழக்கம் போல அது அதோட முடிஞ்சுது. இதுலயும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஜெயிலர் என்ன பண்ணுச்சோ அந்த சம்பவத்தை படம் பார்த்துட்டு வெளியில வந்து கதை சொல்லுவாங்கல்ல, ரஜினி படம் பார்த்தோம் சூப்பரா இருக்கு, ரஜினி படம் பார்த்தோம் 90 சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, ஒரு குடும்பம் பார்த்துட்டு வரும் அந்த தெருவில், அந்த குடும்பம் பார்த்துட்டு 4 குடும்பம் போகும். அதே வேர்ட் ஆஃப் த மவுத் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ, இன்னும் சொல்ல போனா அந்த மார்னிங் ஷோ, அந்த என்ன சொல்றது, சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ் யூகேல பாக்குறாங்க இல்லையா, அவங்களே படத்தை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஆன்லைன்ல அவங்க கொடுக்குற ரிவ்யூவே, அந்த மார்னிங் ட்விட்டர் ரிவ்யூஸே வந்து இந்த ஹேஷ்டாக்ல ஓடும் இல்லையா, அதுவே படத்தை 100 மடங்கு ஆகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் சொல்றது டிக்கெட் சேலும் சரி அண்ட் படத்தோட ரீச்சும் சரி. படம் அந்த வாரமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 400 crores கலெக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. கம்ப்ளீட்லி ஆர் பியூர்லி அவங்க ஆஸ் பர் பிளான் வந்து வேர்ட் ஆஃப் த மவுத் ப்ரமோஷன் தான் அதுதான் நடக்க போகுது. நார்த் அமெரிக்காலாம் இப்பவே $750K போயிட்டு இருக்கு. ஸோ 1 மில்லியன் ஒரு தமிழ் படம் இத்தனை நாள்களுக்கு முன்னாடியே 1 மில்லியன் புக்கார், அதாவது $1 மில்லியன் வந்து புக் ஆகி டிக்கெட் புக்கார் நார்த் அமெரிக்காலாம் இதுதான் முதல். இன்னும் சொல்ல போனா ஒரு சவுத் இந்தியன் மூவிக்கு நான் சொல்றது சாஹோ, ஆதிபுருஷ் எல்லாத்தையும் சேர்த்து, சாஹோ, ஆதிபுருஷ், KGF 2 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்து அன்னைக்கெல்லாம் ஆக்சுவலி 700K ஆரம்பிச்சதுல கொஞ்சம் வேகம் தொய்வாயிருச்சு. 500K வரும் பொழுது இந்தியாவிலே முதல் படம் 10 டேஸ்க்கு பிஃபோர் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பா இந்தியாவில் டிக்கெட் சேல் ஆகிறதுக்கு முன்னாடியே நார்த் இந்தியாவில் டிக்கெட் சேல் ப்ரீ புக்கிங்ல $500K ஃபர்ஸ்ட் கலெக்டட் மூவி வேட்டையன் தான் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 750K வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 நாள் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இன்னும் 6 நாள் இருக்கு இன்னிலேருந்து பார்க்கும்பொழுது. ஸோ 1.5 மில்லியன் ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிருவாங்க. ஓவராலா இப்போ நார்த் அமெரிக்காலே 1.5 மில்லியன் போது ஓவராலா ஒரு 5-6 மில்லியன் வந்து ப்ரீசேல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே சேலே வந்து 1000 புக்கிங் 1000 படம் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ இதெல்லாம் வந்து 200 crores வந்து முதல் நாள் பிச் பண்றதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு. படம் காலையில், அதாவது இங்க 9 மணி ஷோ வர்றதுக்கு முன்னாடி பெங்களூர்லயும் இதே அமெரிக்காலையும் யூகேலையும் ஆந்திராலையும் பார்த்துட்டு படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிச்சிரும். அன்னைக்கு நைட்டுலாம், அன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஒன்றும் இருக்காது, ஒரு டிக்கெட் இருக்காது. அதே நேரத்தில் அந்த வெள்ளி சனி ஞாயிறு கிட்டத்தட்ட அன்னைக்கு மத்தியானம் 10-11 மணிக்குள்ளே முடிஞ்சிடும் டிக்கெட்லாம். தளபதி விஜய் அவர்களுடைய அந்த 69வது படம், கடைசி படம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு அப்படின்னு அதோட பேர் வைக்க போறதான நியூஸ் எல்லாம் வந்தது. அண்ட் படத்தோடைய பூஜை போட்டோஸுமே வெளி வந்தது, அதெல்லாம் பாத்தீங்களா? பூஜை போட்டோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அதாவது நம்ம சொல்லலை, நம்ம சொன்னா சொல்றாங்க, அவங்க ஃபேன்ஸுமே பார்த்தாலே தெரியும் அவர்கிட்ட ஒரு தொய்வடைஞ்ச ஒரு முகம் இருந்தது. நீங்க அவருடைய முகம் ரொம்ப பிரைட்டா இல்லை, அதாவது மற்ற நேரங்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லயோ இல்லை அதுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு தொய்வு இருந்தது ஒரு முகத்துல. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இனிமே விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் அதுல ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த அரசியல்ல என்ன கொள்கையை எடுக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒரு கூட்டம் வந்து அந்த நடிகரை விட்டு விலகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அதாவது 2017 தலைவர் வந்து அரசியல் கட்சி அறிவிக்கல, சூப்பர் ஸ்டார் அரசியல் வருகை அறிவிக்கிறாரு. அந்த அரசியல் வருகை அறிவிக்கும் பொழுதே அவர் என்னன்னா ஆன்மீக அரசியல் ஒரு வார்த்தை சொன்னதுனால இது பாஜக அரசியல் அப்படின்னு சொல்லி திமுக திராவிட யார் கொள்கை, திராவிட மாடல் கொள்கையில வச்சிருக்கிற மக்கள் தொண்டர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து தலைவருக்கு விலகி போயிட்டாங்க. தலைவர் என்ன சொன்னாலும் தப்பு, என்ன பண்ணாலும் தப்புன்ற மாதிரி உருவாச்சு. ஸோ இதை உருவாக்குனாங்க. இது கண்கூட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவர் 69 அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன அது உலகத்திலே இல்லாத ஒரு படமா வேணாலும் இருக்கட்டும், அக்டோபர் 26 மாநாடு இருக்கு. அந்த மாநாட்டில் அவர் என்ன கொள்கையை அறிவிக்க போறாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்றதை பொறுத்து ஒரு பெரிய கூட்டம் அவரை விட்டு விலகும்.
அப்படி விலகும் பொழுது அடுத்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி கோட்டுக்கு பவர் இல்லாமல் இருந்தோ அதே மாதிரி அடுத்த படத்துக்கு ரொம்ப கிளியராகவே பவர் இல்லாமல் போயிடும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வினோத்தினுடைய மேக்கிங் நல்லாவே தெரியும், அவருடைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் தெரியும். அவரு சோஷியல் அவேர்னஸ் பண்ண போறாரு, ரெண்டாவது பொலிட்டிக்கல் சோஷியல் அவேர்னஸ், இந்த ரெண்டு தான். இதை தவிர அதில் ஒண்ணுமே நீங்க கொடுத்துட முடியாது. ஸோ பொலிட்டிக்கல் சோஷியல் அவேர்னஸ் பண்ண கடைசி படம் எனக்கு தெரியும் இந்தியன் 2 தான். இந்தியன் 2 நிலைமை என்னன்னு பாருங்க. நீங்க பொலிட்டிக்கல் சோஷியல் அவேர்னஸ் தான் இந்தியன் 2. ரெண்டாவது நீ என்ன சோஷியல் அவேர்னஸ் என்ன, அங்கங்க லஞ்சம் வாங்குறா, அது வாங்குறா, இது வாங்குறா, அது வாங்குறான், ரைட்டுங்களா? அண்ட் நான் பொலிட்டிக்ஸ்ல வந்து நான் வந்து சிஎம் ஆக போறேன். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை. ஸோ அது வந்து மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச புளிச்சு போனேன், நான் உங்களை காப்பாற்ற வரேன், இல்லை நான் உங்களை இந்த அரசியல்வாதியிலேருந்து காப்பாற்றுறேன். இந்த ஆங்கிள் வந்து மக்களுக்கு அப்போ இருந்து சரத்குமார், விஜயகாந்த் எல்லாமே டீல் பண்ண கதை. இன்னும் சொல்ல போனால் சங்கர் ஒரு சில படங்களை டீல் பண்ணிட்டாரு. அண்ட் இவருடைய ஃபில்ம் மேக்கிங், வினோத்துடைய ஃபில்ம் மேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் தான். துணிவு அதுதான், நீங்க நேருண்ட பார்வை அதே தான். அவருடைய முதல் படமே அதுதான். முதல் படமே பார்த்தீங்க அப்படின்னா சதுரங்க வேட்டை அவ்வளவு பெரிய ஹிட். ஆனால் அதுவே சோஷியல் அவேர்னஸ் தான். அதாவது அது வந்து ப்ராப்பர் ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபில்ம். அதுல பொலிட்டிக்கல் ஆங்கிள் கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபில்ம் தான். படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு பேருன்னு சொல்றாங்க, இருக்கட்டும். ஸோ அவருடைய முதல் படம் கடைசி படம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. ஆனா நாளைய தீர்ப்புக்கு என்ன நிலைமை ஆச்சுன்றது அவர் தெரிஞ்சுக்கணும். அந்த நாளைய தீர்ப்பு அதுக்கு அடுத்த 3 படங்கள் எடுத்து தான் அவங்க அப்பா சொன்ன கதை இது. கிட்டத்தட்ட அவருடைய வீடே வந்து ஏலத்துக்கு வந்து நான் தெருவில் வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விக்ரமன் படம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாரு. ஸோ படம் பேர் வேற ஏதாவது வைக்கலாம், நாளைக்கு திருப்பினாலும் அவங்க ரசிகர்கள் எடுத்துக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா வந்து இப்போ அவருடைய இந்த சினிமா இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க எல்லாமே ஓகே, அந்த ஒரு கிளாஸ் எப்பவுமே இருக்குது. இப்போ அவருடைய அரசியல் என்ட்ரி வந்துச்சுல, இப்போ அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு ரஜினி அவருடைய ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்குமா? ஏன்னா ஈவன் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்த போது கூட அவர் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட் இல்லை சார், நம்ம வந்து அவர் வந்து அழிஞ்சு போகணும் வைக்கணும். அவருக்கு சினிமாவில் நம்ம அவங்க பசங்கிட்ட என்ன சொல்றோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முந்திட்டாருன்னு பொய் சொல்லாதீங்கன்னு நம்ம தரவுகளின் அடிப்படையில் அவங்கள அடிக்கணும். மற்றபடி நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு உள்ள ஒரு சில சினிமா பிரச்சனையும் சரி, அரசியல் பிரச்சனையும் சரி, ரஜினி ஃபேன்ஸு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு உள்ள ஓட்டெல்லாம் தடுப்பாங்க அப்படின்னு பேசுறது ரொம்ப தவறு. என்னன்னா ரஜினி ஃபேன்ஸுன்னு இல்லை, எங்களுக்கு என்ன அவங்க மேலே என்ன ஒன்றுமே கிடையாது. தலைவருக்கும் அவங்க மேலே என்ன, தலைவர் வந்து இத்தனைக்கும் லால் சலாம் ஆடியன்ஸில் தேடி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அவரை வந்து என் கூட கம்பேர் பண்ணால் எனக்கு அது மரியாதை இல்லை, என்ன அவரு கூட கம்பேர் பண்ணால் அவருக்கு அது மரியாதை இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் போய் அவங்கள ஓட்டு போட விடாமல் பண்ணுறாங்கன்னு எதை எடுத்தாலுமே விஜய்க்கு ரஜினி ஃபேன்ஸை கம்பேர் பண்ணுறது இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மசாலால வியூஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு ரீச் இருக்குன்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரஜினிக்கும் சரி, ரஜினி ஃபேன்ஸுக்கும் சரி, விஜய் வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கணுன்றது நோக்கமே கிடையாது. அரசியல்ல சினிமாவில் ஆக்கணும்னு நினைச்சா ஆக்கிட்டோம், அது வேற கதை. ஏன்னா சினிமாவில் எங்களுக்கு அதாவது குழந்தை நாங்க வந்து என்ன சொல்றது, அது இமயமலை அதுக்கு மேலதான் மலர்ந்தா அந்த இடத்துல இருக்கும்போது அவர்லாம் ஒரு குழந்தை, அதை நாங்க அவங்களுக்கு காட்டணும், காட்டிக்கிட்டே இருப்போம். அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. எங்க முன்னாடி தூசு விஜய் ஃபேன்ஸ்லாம், அதாவது சினிமாவில் நானே பண்றேன் அரசியல், அவருடைய அரசியல் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து கடவுளை மற மனிதனை நினைன்னு பெரியார் சிலையில போயிட்டு மாலையப்பட்டாரு. கீழே கடவுளை மற மனிதனை நினை. இன்னைக்கு கால்கோல் ஊன்று விழால ஃபுல்லா பின்னாடி சாமி படத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்ப இதெல்லாம் ஏமாத்துற வேலை தானே. அப்ப இதை நான் சொன்னேன்னா நான் ரஜினி ஃபேன்னா சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. நான் சாதாரணமா ஏமாத்திட்டு இருக்க சந்தர்ப்பாவதியா இருக்காருன்னு நான் சொல்றேன். என்னைய மாதிரி எவன் சொன்னாலும் அவன் வந்து அரசியல்ல ஒருத்தன் நம்மளை ஏமாத்த வந்திருக்கான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா. இது ரஜினி ஃபேனா சொல்றோம், ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமா சேர்ந்து பண்றோம்னா அரசியலோட அவருடைய என்ன சொல்றது, அவர் நாங்க தடுக்கிறோம் வைக்கிறோம்னா சொல்லாதீங்க. அதை சொல்றது ரொம்ப தவறு. ஒண்ணும் இல்லை, நீங்க கூட சொன்னீங்க அவரு தலைவர் அரசியல் சரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வாழ்த்து சொன்னார், சரி நலம் விசாரிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா 2011 4 தடவை வரைக்கும் இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. அப்பெல்லாம் எங்க போனார் விஜய்? அப்பெல்லாம் ஏதாவது கேட்டாரா? அவர் போய் சந்திச்சாரா? ஒன்றும் இல்லை. அந்த படம் ஒன்ஸ் மோர் படத்தில் நான் ஒன்ஸ் மோர் படத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் அந்த படத்தில் வந்து கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்னு ஒரு டைலாக் சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலையில் தலைவர் படத்தில் அந்த டைலாக் வரும். தலைவர் சொல்லும்போது சரியான கிளாப்ஸ் இருந்தது. அதை நான் அப்படியே படத்தில் நான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எங்கள் அப்பாட்ட கேட்டு படத்தில் சரியான கைத்தட்டி தட்டாங்க எல்லாரும். அந்த படத்திலேயே அதில் தான் வருஷா கைத்தட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்படி வந்து எங்களை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். அப்படி வளர்ந்த விஜய் 2011 2020 அவர் அரசியலுக்கு வேண்டான்னு சொல்லும்போது கூட அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2016 அவருக்கு கிட்னி
அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது 2011. அப்போம்லாம் எங்க போனார் விஜய்? அப்போம்லாம் நலம் விசாரிக்க வீட்டுக்கு போகலையே, அப்போம்லாம் நலம் விசாரிக்க ஏதாவது ட்வீட் போடலையே. இதே மாதிரி தானே விஜயகாந்துக்கும். விஜயகாந்த் சாகிற வரைக்கும் அவர் போகவே இல்லை, செத்தனை தானே போனாரு. அதனாலதான் செருப்பு வீசினாங்க. ஸோ சந்தர்ப்பவாதி தான் விஜய். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நலம் விசாரிக்கிறாரு. இது தவறு. இந்த தவற ஒரு சாமானியனா அரசியலே எனக்கு ஒரு பங்கு இருக்கு, சாமானியன் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, நான் விமர்சிக்கிறேன் ஒழியா ஒரு ரஜினி ஃபேனா நான் விமர்சிக்கிறேன்றதெல்லாம் பொய், அது உண்மையும் கிடையாது. ஆமா, ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.